டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற ரொம்ப நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வுகளில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பாடத்திட்டங்கள்லையும் அதே மாதிரி பேட்டர்ன்ஸ்லையும் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி தேர்வர்கள் தங்களுடைய தயாரிப்பை மாற்றிக்கொள்ள வேண்டுமா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கு. இது சார்ந்த நிறைய சந்தேகங்களில் தேர்வர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இது. இதில் நம்ம கூட இணைந்து தேர்வர்களுக்கான அந்த ஆலோசனைகளை வழங்குறதுக்காக போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு ராஜபூபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ டிஎன்பிஎஸ்சி செஞ்சிருக்க மாற்றங்களில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அப்படின்ற இந்த 3 தேர்வுகளில் பிரதானமான மாற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. முதல்ல நம்ம குரூப் 4 எடுத்துக்கலாம். அதில் பொது தமிழ், பொது ஆங்கிலம் என்பதில் சில மாற்றங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. மாற்றுத்திறனாளிகள் இப்போ பொது ஆங்கிலம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. அது முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த மாற்றுத்திறனாளிகள் பொது ஆங்கிலம் எடுக்கலாம் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர்ல இருந்து லாஸ்ட் நோட்டிபிகேஷன்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா இப்போ பொது அறிவுல பெரிதாக எந்த சேஞ்சஸ் எதுவும் நடக்கல. அது 10 அலகு இருந்தது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தோட சேர்த்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 10 யூனிட்ஸ் அப்படிங்கிறது இருந்தது பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு 6 யூனிட்ஸா ஆக்கியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த 10 யூனிட்ஸ் இருந்த எடுத்து 6 யூனிட்ஸ் ஆக்கிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, தேர்வுகளுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணறிவு அதுல மட்டும் 25 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல வரலாறோ புவியியலோ இதுல எத்தனை கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த தடவை அதுல ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் ஒவ்வொரு அலகுல இருந்து எத்தனை கேள்விகள் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி இருக்கிறாங்க. இது தேர்வர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதையும் மிஸ் பண்ணக்கூடாது, யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் மாதிரி. ஆனா எதற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது, இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கலாம், நிறைய கொஞ்சம் டெப்தா படிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த கேள்விகள் எத்தனை அப்படிங்கிறது ஒவ்வொரு அலகுலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொது தமிழ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்ல ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா, இந்த பொது தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாமே தேர்வர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சிலபஸை ரொம்ப பார்க்க மாட்டாங்க யாருமே. எல்லாருமே 6 முதல் 12 வரைக்கும் உள்ள புத்தகத்தை அட்டை டு அட்டை படிப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பலு இருக்கும். அது மாதிரி 6 to 12 அட்டை டு அட்டை வெறும் உங்களுக்கு இந்த புதிய புத்தகம் மட்டும் கிடையாது, பழைய புத்தகங்களும் படிக்கணும். புதிய புத்தகம் பழைய புத்தகம் அப்படின்றது மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட இப்ப இதுல ஒரு 7, அதுல ஒரு 7, 14 புத்தகங்கள் மட்டும் கிடையாது. சிறப்பு தமிழ்னு சொல்லக்கூடிய, ஏன்னா போன தடவை பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ்ல இருந்து கேள்விகள் கேட்டாங்க. இப்ப 2 சிறப்பு தமிழ்கள் 11th 12th இருக்கக்கூடியது, அது மாதிரி அந்த பழைய சிலபத்துல இருக்கக்கூடியது. இப்ப அப்படி இல்லாம புத்தகத்தை அப்படியே நீங்க எல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொதுத்தமிழே பாத்தீங்கன்னா பயன்பாட்டு தமிழ்ல கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எழுத்து சொல் இலக்கணம் எதுக்கு மொழிக்கு தேவையானது 5 இலக்கண வகைகள்ல 2 இலக்கண வகைகள் நீங்க பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பள்ளி பாட புத்தகத்துல இருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறதுல 15 கேள்விகள் மட்டும்தான். அதுதான் மட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. இது பள்ளி பாடத்திட்டத்தின் 10ஆம் வகுப்பு தரத்துல இருந்து கேட்போம். மற்றது எல்லாமே ஜென்ரலா அது பாட புத்தகத்துல இருந்தும் எடுக்கலாம், இல்ல அந்த சிலபஸ் பேஸ்டா இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இதான் ஓவராலா ஜென்ரலா குரூப் 4ல பண்ண. மற்றபடி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எத்தனை மொத்த கேள்விகள் அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. 200 கேள்விகள், ஒவ்வொன்றுக்கும் 1.5 மதிப்பெண்கள், மொத்தம் 300 மதிப்பெண்கள். ஓகே. இந்த மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி தயாரிப்பு முறையை தேர்வர்கள் மாற்றிக்க வேண்டுமா? ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே வினாத்தாளோட கடினத்தன்மை அதிகமாகுது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அலகுகளை குறைக்கிறாங்க அப்படின்னா தயாரிப்போட பேட்டர்னை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குமா? அதற்கேற்ற மாதிரி வினாக்கள் அமைக்கப்படும் எதிர்பார்க்கலாமா? பழைய சமயத்துல நிறைய கேள்விகள் நகைப்புக்குள்ளாகிறதுனால டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா அதனுடைய தரத்தை உயர்த்தி கொண்டு வருகிறது. அந்த வகையில நீங்க பார்க்கும்போது நமக்கு இப்போ நடந்த குரூப் 2, குரூப் 2A எக்ஸாமினேஷன்ஸ் கூட பாத்தீங்கன்னா இப்ப ஜெனரல் இங்கிலீஷ்
பொதுத்தமிழ் ரெண்டுமே இருந்தது. அதுல கூட பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷோட தரம் அந்த கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எல்லாருமே 95க்கு மேல பண்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களுடைய சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி. ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் போதும் அதை மாஸ்டர் ஆகுறதுக்கு. 1 வீக் இருந்தா நல்லா கம்ப்ளீட்டா மாஸ்டர் ஆகிடலாம். நீங்க 95 கொஸ்டின்ஸ் எடுத்துடலாம் 100க்கு. ஆனா பொதுத்தமிழ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வந்து தெரியும் நமக்கு. ஒரே ஒரு வகையில கொடுத்துருவாங்க, சங்க இலக்கியம் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கறது சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது கம்பேர் டு ஜென்ரல் இங்கிலீஷை கம்பேர் பண்ணும் போது பொதுத்தமிழ் சிலபஸ் ரொம்ப அதிகம். அதை வந்து யாருமே பொதுத்தமிழ் வந்து நான் படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். இந்த தடவை வந்து யூஸ்வலா புத்தகத்தை இருந்தா கேட்பாங்க. இந்த தடவை கொஞ்சம் புத்தகத்தை தாண்டியும் கொஞ்சம் கேள்விகள் கேட்கப்பட்டது. நான் சொன்ன மாதிரி அந்த சிறப்பு தமிழ் அதுல இருந்து கேட்கப்பட்டது. ஏன்னா சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க, இது 10ஆம் வகுப்பு தரம் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா சில கேள்விகள் அல்ல, பல கேள்விகள் வந்து 11th 12th புத்தகத்துல இருந்து இருக்கும், சிறப்பு தமிழ்ல இருந்து இருக்கும். அப்ப இது வந்து பொதுத்தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப சுமையாக இருந்தது. சரிங்களா? அவங்க இதுக்குதான் அதிகமா படிப்பாங்க. அப்ப பொது அறிவுக்கு படிக்கிறது கம்மியாயிடும் அந்த மாதிரி. சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த சிலபஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சொல்ல போனா இந்த சிலபஸ் வந்து எளிமையானது. புதிதாக படிக்க வர்றவங்க இருக்கிறவங்களாம் பயப்படவே தேவையில்லை. ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் வந்து ஒன்றும் ரொம்ப பயப்பட தேவையில்லை. அதிகமாக மெமரி பேஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டாங்க. சரிங்களா? முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை படிக்கணும், நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். மெமரி பேஸ்ட் ஞாபக சக்திக்காக கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இப்ப அப்படி கிடையாது. இப்ப எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் போது இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஒரு பேரா கொடுத்து அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. கலைச்சொல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மொழியாக்கம் அந்த மாதிரி ரொம்ப பயன்பாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்ல வந்து கொண்டாந்து இருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பொதுத்தமிழ் மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, ஜென்ரல் இங்கிலீஷ் பொதுத்தமிழ் ரெண்டையும் பார்ல வச்சிருக்கிறாங்க. ஏன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உண்டு. குரூப் 4ல நான் சொன்ன மாதிரி அது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது. குரூப் 4ல வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் அப்படிங்கறதுதான் நிறைய தேர்வுகளோட கோரிக்கை. அது ஏற்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கல. இந்த இதுல ஜென்ரல் எல்லாருமே யாரா இருந்தாலும் பொதுத்தமிழ் தான் எடுக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பயப்பட தேவையில்லை. போன தடவை இந்த தடவை சிம்பிளிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நீங்க நிறைய புத்தகத்தை வந்து வரிக்கு வரி படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அதனால வந்து இது வந்து தேர்வர்கள் எஸ்பெஷலி புதிதாக வந்த தேர்வர்களுக்கும் வந்து ரொம்ப வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த சிலபஸ். ஓகே, இப்போ குரூப் 2ல பொதுத்தமிழ் பொது ஆங்கிலம்க்கு இடையேயான அந்த கேள்வி தரம், அதில் கடினத்தன்மை, இதில் வித்தியாசம் இருந்தது சொன்னீங்க. இப்போ அதற்கேற்ற மாதிரியான மாற்றங்களை இப்போது செஞ்சுருக்காங்க அப்படின்னும் போது அது எந்த வகையிலான மாற்றங்களாக இருக்குது? யூனிட்ஸை குறைச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா, அல்லது ஸ்பெசிஃபை பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டதுனால அந்த பாட சுமை பொதுத்தமிழ் தேர்வு செய்கிறவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பொதுத்தமிழ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே டோட்டலா புத்தகத்தை படிப்பாங்க, அட்டை டு அட்டை படிப்பாங்க. இதே பொது ஆங்கிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில போயம்ஸ், ப்ரோஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபையா கொடுத்திருப்பாங்க. அதை மட்டும்தான் படிப்பாங்க. அதுல இருந்துதான் கேள்விகளும் வரும். நீங்க அட்டை டு அப்ப அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல மாஸ்டர் ஆகுனா 1 month போதும். ஆனா பொதுத்தமிழ் வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் நான் சொன்ன மாதிரி புதுசு பழசு. இங்க நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து பழைய புத்தகம் போக தேவையில்லை. புது புத்தகம் மட்டும்தான். புது புத்தகத்துலயும் எல்லாமே கிடையாது. புது புத்தகத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 to ஒரு 10th வரைக்கும் தான் இருக்கக்கூடியதான் நீங்க பார்க்கணும். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40% to 50% மட்டும்தான். ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜா இருந்தது. நான் சொல்றது குரூப் 2 2A குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷே இல்லை. அதனால அவங்க வந்து கண்டிப்பா எல்லாருமே பொதுத்தமிழ் தான். ஸோ அதனால இங்க வந்து பொதுத்தமிழ் அப்படிங்கறத வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அளவுக்கு கொண்டா இருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்லயே அப்ளிகேஷன் பார்ட் ஆஃப் அந்த இதெல்லாம் கொண்டாந்து இருக்கிறாங்க. அதுலயே வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஜென்ரல் இங்கிலீஷ்ல என்ன சிலபஸ் இருந்து அதுல 100 கேள்விகள் கேட்டாங்களோ அது எல்லாமே இப்ப வந்து 15 கேள்விகளா ஆகிவிட்டது. இப்ப மீதி உள்ள 85 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா வேற பயன்பாடு, நான் சொல்றக்கூடிய கிராமர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொழியாக்கம், காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அங்கேயும் கொண்டாங்க. ஓகே, இப்போ குரூப் 2ல வேற சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இப்ப நான் இது வந்து இந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னது வந்து குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் ரெண்டுக்குமே ஒரே மாதிரிதான்.
பொது அறிவுல தான் நம்ம பார்க்கணும். இந்த குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு அப்படிங்கிறது குரூப் 4 பொது அறிவு இருக்கிறத விட கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா வந்து சில சேர்த்திருப்பாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 பொது அறிவும் குரூப் 1 பொது அறிவும் ஒன்று. குரூப் 1ல பொது அறிவுல இருந்து 200 கேள்விகள் கேட்பாங்க. ஆனா அதே சிலபஸை வச்சுட்டு இங்க குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கேள்விகள் கேட்பாங்க. சோ அதனால நான் சொன்ன மாதிரி இருந்த 10 அலகுன்னு சொல்லக்கூடிய 10 யூனிட்டை வந்து கட் பண்ணி பேஸ் பண்ற மாதிரி தான். அங்க இருக்கக்கூடிய 2 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரின்னு ஒரு தனியா யூனிட் 4 ஒன்று இருந்தது பழைய இதுல. அதே மாதிரி யூனிட் 7 அலகு 7 வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்ட வரலாறுன்னு இருந்தது. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே ஹிஸ்டரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், வரலாறு மற்றும் விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பழைய யூனிட் 4ஐயும் பழைய யூனிட் 7ஐயும் சேர்ந்து அந்த அலகு 4 அலகு 7 சேர்ந்து ஒரே யூனிட்டா பாருங்க. அப்போ உங்களுக்கு இதுல வந்து புதுசாலாம் எதுவுமே சேர்க்கல. நல்லா புரிஞ்சுங்க. பொது அறிவுல ஒரே ஒரு லைன் கூட எக்ஸ்ட்ராவா புதுசா எந்த சிலபஸ்மே சேர்க்கவே இல்லை. எல்லாமே ஏற்கனவே இருந்த சிலபஸ். சொல்ல போனா ஏற்கனவே இருந்த சிலபஸ்ல சில விஷயத்துல கட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் வந்து போன சிலபஸை விட கொஞ்சம் சிம்பிளிஃபைடு தான். வெறும் பொது அறிவுல மட்டும் கிடையாது. பொது அறிவுல ஜெனரல் தமிழ், பொது தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ்ல இன்னும் கூடுதலாவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இது இல்லாம குரூப் 1லயும் பாடத்திட்டம் மாற்றத்திற்கு உள்ளாயிருக்கு. அதுல என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க? குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிலிம்ஸ்ல லாங்குவேஜ் கிடையாது. ஸோ ஒன்லி பொது அறிவு தான். அந்த பொது அறிவு தான் நான் திரும்ப சொன்ன மாதிரி அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏற்கனவே 10 யூனிட்ஸ் இருந்தது. இந்த குரூப் 1ஓட ஜெனரல் ஸ்டடீஸ்ங்கிற பாடத்திட்டம் தான் குரூப் 1B 1Cக்கும் வரும். அந்த மாதிரி அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த இந்து அறநிலைத்துறையும் அதுக்கப்புறம் இன்னொரு மாவட்ட கல்வி அதிகாரின்னு சொல்லக்கூடிய டிஓ எக்ஸாம்ஸ். அந்த சிலபஸ் இப்ப எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அதுல அதே பழைய 10 யூனிட்ஸ் தான் இருக்கு. குரூப் 1ல மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து அந்த 10 அலகுகளை நான் சொன்ன மாதிரி இப்ப நான் என்ன குரூப் 2க்கு சொன்னனோ அதே தான் குரூப் 1க்கும். அதே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஜெனரல் சயின்ஸ் சொல்லக்கூடிய பொது அறிவியல்ல வந்து 10 கேள்விகள். இது வந்து ஏற்கனவே இருந்த அதே தான். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொது அறிவுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி அழகா இருந்தது, தனி யூனிட்டா இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. இப்ப ஒவ்வொன்றிலையும் கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டாந்துருக்காங்க. இப்போ ஜெனரல் சயின்ஸ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பொது அறிவுக்கு கடைசி லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அப்போ ஜெனரல் சயின்ஸ்ல வந்து 10 கேள்விகள், ஜியாகிரபி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய புவியியல்ல வந்து 10 கேள்விகள், அப்புறம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் வரலாறு மற்றும் பண்பாடு, அதுக்கப்புறம் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, இதுல 25 கேள்விகள். இது 2 யூனிட்டா இருந்தது. ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி இப்ப 25 கேள்விகள். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகள். அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்தியன் பாலிட்டிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 வினாக்கள். உங்களுக்கு தேர்வர்களுக்கு எல்லாமே ஒரு பிடிச்ச டாபிக் அப்படிங்கிறது வந்து எந்த தேர்வர் படிக்கும்போது நீங்க கேட்டீங்கன்னாலே ஜென்ரலா சொல்லுவாங்க இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறதுனால. ஸோ அதுல வந்து 40 கேள்விகள் கேட்க போறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய இந்திய பொருளாதாரம் மற்றும் இந்த வளர்ச்சி இந்த வந்து நிர்வாகம் அப்படிங்கிற தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட இது எல்லாமே தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய கேட்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 50 கேள்விகள் கேட்கிறாங்க. இதுல வந்து 50 கேள்விகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6ன்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட் 6ல தான் வந்து பாத்தீங்கன்னா பழைய யூனிட் 8ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமா சேர்க்கப்பட்ட யூனிட் 8 அப்படிங்கிறது ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இதுல வந்து 40 கேள்விகள். ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஒவ்வொன்றுமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து 200 கேள்விகள். நான் திரும்ப சொன்ன மாதிரிதான் இது எதுவுமே உங்களுக்கு புதிதாக ஒரு வரி கூட சேர்க்கப்படவில்லை. ஏற்கனவே இருந்த ஜிஎஸ் சிலபஸ் தான் மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு கேள்விகள் கேட்க போறோம் அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்வலா தேர்வர்கள் எல்லாமே புதுசா உள்ள தேர்வர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கூல் புத்தகத்தை படிப்பீங்க. ஸ்கூல் புத்தகத்தை படிக்கிறதுல தப்பே கிடையாது, அதான் படிக்கணும். ஆனா அதை மட்டுமே படிக்கக்கூடாது. அது குரூப் 4லயே சரி குரூப் 2லயும் சரி இது வரைக்கும் நடந்த சில வருடங்களாக நடந்த தேர்வுகள்லையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியும் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம கேட்டதுக்கும் என்ன அப்படின்னா அதாவது நீங்க வந்து இந்த இது வந்து புத்தகத்திலிருந்து தான் எடுப்பீங்களா கேள்விகள் அப்படின்னா அதற்கும் புத்தகங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்க சிலபஸ் பேஸ்ட் தான் கொஸ்டின்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒவ்வொரு முறையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப குழு 4 முதற்கண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவிலும் வந்து சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். எல்லா கேள்விகளும் புத்தகத்திலிருந்து வராது. ஆனால் புத்தகத்திலிருந்து வந்து மெஜாரிட்டி நிறைய கேள்விகள் புத்தகத்திலிருந்து வரும். அதனால கண்டிப்பா அந்த சிலபஸ் பேஸ்டு புத்தகத்தில் இருக்கிறத நீங்க படிக்கணும். பழைய புத்தகத்தையும் படித்தால் நன்று. ஸோ எஸ்பெஷலி இந்த பழைய யூனிட் 8ன்னு சொல்லக்கூடிய உள்ள யூனிட் 6 இருக்கலாம், அல்லது வந்து யூனிட் 5 இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிலபஸ் பேஸ்டு வந்து ஸ்கூல் புக்ஸ்ல கிடையாது. ஸோ அப்போ சிலபஸ் பேஸ்டு விஷயங்கள் போகணும். ஜெனரல் மென்டல் எபிலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல கிடையாது. அதுல இருக்கக்கூடிய சிலபஸ்ல வந்து ஒரு 30% தான், 30 to 40% தான் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கும். மீதி வந்து அதையும் தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இப்போ வந்து ஜிஎஸ்ல சிலபஸ் உங்களுக்கு ஒன்று மாத்தல, சரிங்களா? இங்க இருக்கிறது அங்க போட்டிருக்காங்க, அங்க இருக்கிறது இங்க கொண்டாந்து போட்டிருக்காங்க. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய கேள்விகள் வந்து நீங்க பாருங்க. அதனால நீங்க கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு 10-15 இயர்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணதுனால சொல்றேன். ஸோ நிறைய கேள்விகள் வந்து ரிப்பீட் வேற ஆகும். அதனால கேள்விகள், பழைய கேள்விகளை வந்து கண்டிப்பாக பாருங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸும் பழைய கேள்விகள், கரண்ட் அஃபேர்ஸை தவிர. அது மாதிரி நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்காங்க. ஜாகிரபியில நடப்பு நிகழ்வு, ஜாகிரபியில நடப்பு நிகழ்வுகள்னா ஜாகிரபியில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டைனமிக். இப்போ ஒரு புயல் வந்தது அப்படின்னா அந்த புயல் என்ன பெயர், யார் பெயர் கொடுத்தா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுல நடப்பு நிகழ்வு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தோம். அதுக்கப்புறம் சேட்டலைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலே அதே மாதிரி தான் உலகில் நடந்த முக்கிய நிகழ்வுகள், நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ அந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் கேட்கறாங்க. அதனால வந்து வெறுமனே நீங்க லாஸ்ட் 1 இயர் மட்டும் படிச்சுட்டு இல்ல 6 மாசம் மட்டும் மற்ற தேர்வுகளுக்கு இப்போ பேங்க் எக்ஸாம்ஸ்க்குலாம் வெறும் 6 மாசம் படிச்சாலே அதிகபட்சம். பட் இங்க அப்படி கிடையாது. இங்க 2 இயர்ஸ் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க. இப்போ 2025ல நீங்க வரப்போறது அப்படின்னா 23, 24, 25ல இந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் தரவா இந்தந்த ஏரியால இருந்து படிக்கலாம். அந்த இடம் ரொம்ப இன்டர்நேஷனல் பாலிட்டி அப்படின்ற லெவல்ல அந்த மாதிரி ரொம்ப விஷயங்கள் படிக்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை. முதல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அது இதுன்னு கொடுப்பாங்க. அது மாதிரி நிறைய டே சம்பந்தப்பட்ட கேள்விகள் இப்ப நீங்க ரீசெண்டா இருக்க கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த டே சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்கறாங்க. முக்கிய தினங்கள், சர்வதேச தினங்கள் கேட்கறாங்க, தேசிய தினங்களும் கேட்கறாங்க. ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நோட்ஸ் எடுத்து படி. சரி, இப்போ நம்ம பொது தமிழ் பொது ஆங்கிலம் தொடர்பாக நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறத பார்த்தோம். இப்போ பொது தமிழுக்கு அதிகமான கடினத்தன்மை இருக்குது அப்படின்ற குரல்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது முந்தைய தேர்வு முடிஞ்ச பிறகு. இப்போது ஆங்கிலம் எழுதக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே பொதுத்தமிழ் இருப்பவர்களுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அது குறைக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு இருக்குது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு என்று. அப்போது ஆங்கிலம் படித்தவர்களுக்கான வாய்ப்புகள் தான் பெருவாரியாக இல்லாமல் போகுது அப்படின்ற தங்களோட வேதனையாக அவங்க வெளிப்படுத்துறத பொதுவாக பரவலாக பார்க்க முடியுது. ஸோ அப்படியான ஒரு சமமற்ற தன்மை அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க சொல்றதுலயே ஒரு பார்ட் வந்து நியாயம் இருப்பதாக படுகிறது. அதே சமயத்துல இன்னொன்னு நம்ம என்ன இருந்தாலும் பொதுத்தமிழ் எடுக்கிறவங்கல ஒரு 20-25% தான் இந்த தமிழ் வழியில வந்து இடஒதுக்கீடே பெறாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருப்பாங்க, காலேஜ் வந்து டிகிரியில இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க, இல்ல ஸ்கூலும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு ஆனா எடுக்கிறது என்னன்னா அவங்க பொதுத்தமிழ் தான் எடுக்கிறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சவங்க எல்லாருமே பொதுவாக ஜென்ரல் இங்கிலீஷ் தேர்வு எழுதுறாங்க அப்படின்னா அவங்க பொதுவாக ஆங்கில வழியில படிச்சிருப்பாங்க. ஆனா பொதுத்தமிழ் எடுக்கிறவங்க ஆங்கில மீடியத்திலையும் படிச்சவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்க தமிழ் மீடியம் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வராங்க. அதனாலதான் கண்டிப்பாக குரூப் 4ல ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது சேர்க்கறதுக்கு வந்து நானும் ஆதரவு கொடுக்குறேன். கண்டிப்பா குரூப் 4 போன்ற தேர்வுகள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பொதுத்தமிழ் மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். ஆனா அவங்க சொல்ற அந்த தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் வந்து அதனால அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அது வந்து அரசின் கொள்கை முடிவு. தமிழ் மீடியத்துல கொடுக்குற அந்த 20% ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா பொதுத்தமிழ் எடுக்கிறவங்க எல்லாரும் பயன்படுறது கிடையாது. 1 முதல் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1வது வரைக்கும் தமிழ் படிக்காது, 2வதுல இருந்து தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு கூட பிஎஸ்டிஎம் கிடையாது. 10வது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு 11th 12th படிச்சவங்களுக்கும் கிடையாது. டிகிரி நிறைய பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. அவங்களாம் பொது தமிழ்ல அவங்க எடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் டிகிரி வரைக்கும் வராது, 10th வரைக்கும் வரும். குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு ஓகே. ஆனா குரூப் 2 குரூப் 1 போன்ற தேர்வுகளுக்கு அவங்களுக்கு பிஎஸ்டிஎமே கிடையாது. அதனால இதை வந்து அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷும் கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு
டிஎன்பிஎஸ்சியினுடைய இந்த பாடத்திட்ட மாற்றங்கள், அதற்கான தயாரிப்பு முறையை எப்படியாக தேர்வர்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது சார்ந்த நிறைய விளக்கங்களை எங்களோட இணைந்து கொடுத்தீர்கள். நன்றி திரு ராஜபூபதி. நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ சார்.